திறனாய்வு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? பிரான்சிஸ் பேக்கன் மேம். 1605. திறனாய்வு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆசா ஞான சம்பந்தர். இலக்கிய கலை. இன்னொரு பரிமாணம் அப்படின்னா யார சொல்லலாம்? இன்னொரு பரிணாமம் ஈகிள். வெரி குட். திறனாய்வும் இலக்கியமும் அடிப்படையில் ஒரு ஒழுங்கமைவு அல்லது நிறுவனமே என்றவர் ஈகிள்டன். திறனாய்வு என்பதனை அரசியல் அதிகாரம் என்ற மையத்திலிருந்து ஒரு புதிய கோணத்தில் விளக்கியவர் யார்? ஈகிள்டன். திறனாய்வில் பன்முகவியம் என்பதனை மறுத்துரைப்பவர் யார்? ஈகிள்டன். வெரி குட். ஈகிள்டன். பன்முகவியத்தை வலியுறுத்தியவர் யார்? வெயின்பூத். சரி, அடுத்த கேள்வி. பல்துறை சார்பு ஜொனாதன் குல்லர். ஒன்றிற்கு மேற்பட்ட துறைகளினுடைய நெறிமுறைகளை தழுவி வரக்கூடிய திறனாய்வதான் நம்ம பல்துறை திறனாய்வு அப்படின்னு சொல்றோம். இந்த பல்துறை திறனாய்வை சொன்னவர் யாரு? ஜொனாதன் குல்லர் அப்படிங்கிற அமைப்பியல் திறனாய்வாளர். இது எத்தனை வகையா பிரிச்சிருக்கிறாரு? 2 வகையாக வரையறை செய்யலாம்னு சொல்றாரு. முதலாவது வகை இலக்கியம் அல்லாத பிற துறைகளிலிருந்து, அதாவது வரலாற்று சூழல், வரலாற்றியல் அளவிலான கருத்துக்கள், ஒலி அமைப்புகள் போன்ற பிற துறை கருத்துக்களை திறனாய்வுல எடுத்தாளுதல். எல்லா திறனாய்விலும் இது மாதிரி நம்ம எடுத்தாழ முடியாது. இரண்டாவது முக்கியமானது, வேறு துறை சார்ந்த வழிமுறைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்தாழுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுதான் பயனுள்ள வகை அப்படின்னு சொல்றாங்க. பிற துறை கருத்துக்களை எடுத்தாள்வதை இவர் சொல்லல, அதுக்கு மாறா வேறு துறையினுடைய நெறியியல் சார்ந்த வழிகாட்டுதல்களையும் ஆற்றலையும் எடுத்தாழ்வது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிற துறை கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. இப்ப சமூகவியல் சார்ந்த கருத்துக்களோ வரலாற்றியல் சார்ந்த கருத்துக்களையோ நம்ம எடுத்துக்காம, அதுக்கு மாறா அது சார்ந்த வழிகாட்டுதல்களையும் ஆற்றல்களையும் எடுத்துக்கொள்வதற்கு பெயர் தான் என்னது? இந்த பல்துறை சார்பு அப்படின்னு சொன்னவர் யாரு? ஜொனாதன் குல்லர் அப்படிங்கிற நபர் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இத்தகைய திறனாய்வுல வேற எந்தெந்த நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க? ஏஓ லவ்ஜாய், கென்னத் பர்க், எட்மண்ட் வில்சன், லியோனல் ட்ரில்லிங், இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். எதுல குறிப்பிடத்தக்கவர்கள்? பன்முகவியல், பல்துறை சார்பு அப்படிங்கிற பகுதியில யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறா? ஏஓ லவ்ஜாய், கென்னத் பர்க், எட்மண்ட் வில்சன், லியோனல் ட்ரில்லிங், இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். இதுல முக்கியமான நபர் கென்னத் பர்க். இவர் என்ன சொல்றாரு? மார்க்சிய கோட்பாடுகளுக்கும் பிராய்டிய கோட்பாடுக்கும் இடையே நெருக்கமான மன உறவை ஏற்படுத்த முயன்றவர் யார்? கென்னத் பர்க். மார்க்சிய கோட்பாடுகளுக்கும் பிராய்டிய கோட்பாடுக்கும் இடையே நெருக்கமான மன உறவை ஏற்படுத்த முயன்றவர் கென்னத் பர்க். இலக்கியம் என்பது ஒரு குறியீட்டு செயல்பாடு, இலக்கியம் என்பது ஒரு வகையான சடங்கு, இலக்கியம் என்பது ஒரு வகையான போர் தந்திரம் என்று விளக்கம் கொடுத்தவர் யார்? கென்னத் பர்க். அப்ப தமிழில் பல்துறை ஆராய்ச்சியில் அக்கறை காட்டிய நபர்கள் பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், நா. வானமாமலை, கைலாசபதி உள்ளிட்ட நபர்கள் மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக கருதப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஏற்கனவே நம்ம 3 பாயிண்ட் நல்லா தரவா தெரியும். நோக்கமும் பணியும், நடைமுறைகள், அதுல இருந்துதான் நமக்கு இப்ப கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். நோக்கமும் பணியும். இலக்கியம் ஒரு கலையா இருந்துச்சுன்னா திறனாய்வு எவ்வாறு அமைய வேண்டும்? சாத்தியங்களாக அமைய வேண்டும். அதனுடைய சாத்தியங்களையும் வழிமுறைகளையும் திறனாய்வு ஆய்வு செய்யணும். இலக்கியம் கலையாக அமைந்தால் திறனாய்வு அதனுடைய சாத்தியங்களை ஆராய்ச்சி பண்ணணும். இலக்கியம் புதிராக வர்ணிக்கப்பட்டால் திறனாய்வு அதை விடுவிக்க முயற்சி பண்ணணும். இலக்கியம் மக்களுக்கானது அப்படின்னா மக்களிடம் போகிறது, மக்களை பாதிக்குது அப்படின்னு வர்ணிக்கப்பட்டா
அந்த உறவை விளக்கக்கூடிய வேலையை யாரு செய்யறது? இந்த திறனாய்வு செய்யணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை தாண்டி இலக்கியம் ஒரு காலத்தை ஒரு இடத்தை பற்றி இருக்கு அப்படின்னு சொன்னா திறனாய்வு அதனுடைய கால இட அச்சுக்களை ஆராய்ச்சி பண்ணணும். இலக்கியம் பிரத்யேகமாக பல கூறுகளையும் பண்புகளையும் உத்திகளையும் கொண்டிருக்கிறதுன்னு வர்ணிக்கப்பட்டா திறனாய்வு அதை ஆழமா போய் புலப்படுத்தணும். இலக்கியம் பல செல் நெறிகளையும் பல இலக்கிய போக்குகளையும் பல கருத்து நிலைகளையும் கொண்டிருப்பதுன்னு வர்ணிக்கப்பட்டா திறனாய்வு பொருத்தமான தளங்கள்ல காலூன்றி இலக்கியத்தின் இயங்கு தளங்களையும் கோணங்களையும் ஆராய்ச்சி பண்ணணும். இலக்கியத்தை ஒரு தளமா கொண்டு திறனாய்வு ஒரு அறிவு தேடலாக விளங்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அதை தாண்டி திறனாய்வினுடைய நடைமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதை சொல்லலாம்? ஒரு பொறுப்பான திறனாய்வாளர் தன்னுடைய திறனாய்வு பணியை முதல்ல தொடங்கணும். எப்படி தொடங்கணும்? மால்கம் கவுலே 2 வேலையை சொல்லியிருக்கிறாரு. 2 படிகளை சொன்னவர் யார்? மால்கம் கவுலே. என்னென்ன சொல்றாரு? திறனாய்விற்கு முதலாவதா திறனாய்விற்கு ஏற்புடைய ஒரு தகுதியான படைப்பு இலக்கியங்களை தேர்ந்தெடுக்கணும். 2வது அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து கொண்டதை நம்ம விளக்கமா விவரிக்கவோ அல்லது பகுத்து விளக்கவோ அல்லது அதுக்கான புதிதான விளக்கங்கள் கொடுக்கவோ நம்ம தொடங்கணும். கவுலே கூறக்கூடிய 2மே ரொம்ப எளிதா கேட்கறதுக்கு என்ன எளிமையா இருக்கலாம். ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், கடினமானது. அப்ப அதனுடைய எப்படி இதை நம்ம நடைமுறைப்படுத்தலாம்? ஒரு திறனாய்வாளன் தான் அதனுடைய அளவுகோல் என்ன, அவனுக்கு தகுதியானது என்ன, அவன் எப்படி அதை தகுதியானதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது எல்லாத்தையும் நிர்ணயிக்கணும். அப்ப அது எப்படி அவனுக்கு அமையணும்? அவனுடைய பயிற்சி, அவனுக்கு இலக்கியம் பற்றிய கண்ணோட்டம், சமூக தேவை பற்றிய உணர்வு, அவனுடைய நோக்கம், இது எல்லாமே அடங்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இதே கவுலே இன்னொரு வகையில என்ன சொல்றாரு? கவுலே 2ஆ சொல்றாரு. என்ன சொல்றாரு? பழைய இலக்கியங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்காம புதிய நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது வரைக்கும் அதிகமா பேசப்படாததை நீங்க பேசுங்க. பலராலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுபவற்றை நீங்க தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது திறனாய்வாளனினுடைய முதல் நோக்கத்தையும் பணியையும் சொன்னவர் யாரு? லீவ்ஸ். அவர் என்ன சொல்றாரு? எடுத்துக்கொண்ட இலக்கியத்தின் மேல் ஒரு திறனாய்வாளனுக்கு முழுமையான பிடி இருக்க வேண்டும்னு வலியுறுத்தியவர் யார்? லீவ்ஸ். தன்னுடைய கவனத்தை பெரிதும் ஈர்க்கக்கூடிய எந்த ஒரு இலக்கியத்தையும் முடிந்த அளவிற்கு உணர்வு பூர்வமாகவும் முழுமையாகவும் திறனாய்வாளன் கண்டிப்பா உள்வாங்கணும். இப்ப என்னுடைய கவனத்தை கம்பராமாயணம் ஈர்த்தது அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை உணர்வு பூர்வமாகவும் முழுமையாகவும் நான் உள்வாங்கிக்கணும். எந்த காரணம் கொட்டும் அதை நான் என்ன பண்ணக்கூடாது? அதனுடைய பிடியை நான் தளர்த்தி விடக்கூடாது. அடுத்தது திறனாய்வாளனினுடைய முதலும் முக்கியமானதுமான பணியை பற்றி குறிப்பிட்டவர் ஏசி பிராட்லி. அவர் என்ன சொல்றாரு? எடுத்துக்கொள்ளக்கூடிய இலக்கியத்துல அவன் தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒப்படைச்சிட வேண்டும்னு சொன்னா பிராட்லி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டேவிட் டெய்ச்சஸ் என்ன சொல்றாரு? எடுத்துக்கொண்ட படைப்பு இலக்கியத்தினுடைய செய்நேர்த்திய ஆராய்ச்சி பண்றதன் மூலமாக அதனுடைய வழிமுறையை பின்தொடர்ந்து அறிவதன் மூலமாக அதனை மேலும் மேலும் ஆக்கப்பூர்வமாக படிப்பதன் மூலமாகன்னு சொல்றாரு. அப்ப செய்நேர்த்தி, வழிமுறை, ஆக்கப்பூர்வமாக மேலும் மேலும் படித்தல். செய்நேர்த்தி, வழிமுறை, ஆக்கப்பூர்வமாக மேலும் மேலும் அதனை படித்தல். நேத்து நல்லா தெளிவா சொல்லிட்டேன். இன்னைக்கு மறுபடியும் இதை திரும்பி சொல்றதுக்கு ரீசன் இது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா உங்க மனசுல என்ன பண்ணும்? ஆழமா பதியும். அதுக்காக தான் உங்களுக்கு திரும்பி சொல்றது. சரிங்களா? அப்ப டேவிட் டெய்ச்சஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான் இன்னைக்கு. இதெல்லாம் இதுல ரொம்ப முக்கியம். இதை மட்டும் திருப்பி திருப்பி சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்? மனசுல பதிஞ்சிடும். இப்ப டேவிட் டெய்ச்சஸ் அப்படிங்கிற திறனாய்வாளர் என்ன சொல்லியிருக்கிறாரு? செய்நேர்த்தியை ஆராய்ச்சி பண்ணணும், வழிமுறைகளை பின்தொடரணும், மேலும் மேலும் ஆக்கப்பூர்வமாக படிக்கிறதுனும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவனுடைய உண்மை, தீவிரத்தன்மை, உழைப்பு இதெல்லாம் அவனுடைய பிடிய கொண்டு காணப்படக்கூடியது. அவனுடைய பிடி எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா அவனுடைய உண்மை காரணமாகவும் அவனுடைய தீவிரத்தன்மை காரணமாகவும் உழைப்பு காரணமாகவும் தான் அந்த இலக்கியத்துல இருந்து ஒரு பிடிப்பு அவனுக்கு ஏற்படுகிறதுன்னு சொன்னவர் யாரு? டேவிட் டெய்ச்சஸ். அடுத்தது திறனாய்வாளனினுடைய தகுதி என்ன? ஒரு நல்ல திறனாய்வாளன் என்ன பண்ணணும்? பொறுப்புள்ள இலக்கியவாதியா இருக்கணும், ஒரு நல்ல வாசகனா இருக்கணும், ஒரு பொறுப்புள்ள மனுஷனா இருக்கணும். தான் ஒரு திறனாய்வாளன் அப்படிங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பா அவனுக்கு இருக்கணும். தன்னுடைய கருத்து இலக்கிய உலகத்தை ஏதாவது ஒரு வகையில பாதிக்கும் அப்படிங்கிறத அவன் மனசுல வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம். தனக்கு மட்டும் இல்ல, தன்னை போன்ற பிற திறனாய்வாளர்களுக்கும் தன்னுடைய படைப்புங்கிறத கண்டிப்பா அவன் மனசுல வச்சுக்கணும். அவன் எழுதுறதுக்கு முன்னாடி எதை பத்தி எழுதுறான், என்ன எழுதுறான், ஏன் எழுதுறான், யாருக்காக எழுதுறாங்கிற திட்டம் கண்டிப்பா அவனுக்கு இருக்கணும்.
அப்ப அழகியல் உணர்வு, கலை இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய திறன், இது திறனாய்வாளனுக்கு அடிப்படையான பண்புகள். திறனாய்வாளனினுடைய அடிப்படை பண்பு என்ன? ஒரு விஷயத்த ரசிக்கணும். ஒண்ணு ரொம்ப முக்கியம். அழகியல் உணர்வு. அழகு அப்படின்னாலே அதை பார்த்து அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அனுபவிக்கணும். அவன் உணரணும். அவன் உணரல அப்படின்னா அதனுடைய தன்மை தெரியாம போயிடும். அழக ரசிக்காத மனுஷன் இல்ல. ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை கடந்து போயிருவாங்க. ஆனா ஒரு நல்ல திறனாய்வாளன் பொதுவா அந்த அழகியல் உணர்வு அவனுக்கு கண்டிப்பா இருக்கணும். கலை இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய திறமை கண்டிப்பா அவனுக்கு இருக்கணும். இதுதான் அவனுடைய அடிப்படை பண்பு. அப்ப அழக உணர்வுபூர்வமா உணரணும். கலை இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய திறன் திறனாய்வாளனினுடைய அடிப்படையான பண்பு. இலக்கியத்தை பற்றியோ பரந்த உலகியல் வாழ்வு பற்றியும் பொதுவான அறிவும் அல்லது இதனை ஒத்த பொருள்கள் பற்றிய ஆழமான அறிவும் சரியான புலனுட்பமும் எதிர்கொள்பவற்றில் குறிப்பிடத்தக்கவை பார்த்தா அதை பழிச்சுன்னு பற்றி கொள்ளக்கூடிய துடிப்பும் எதிர்வினை நிகழ்த்துவதில் வேகமும் உள்ளார்ந்த அறிவின் கூர்மையும் எதனையும் வகுத்தும் தொகுத்தும் பொதுமைப்படுத்தியும் வேறுபடுத்தியும் பார்க்கக்கூடிய பக்குவமும் கண்டிப்பா ஆய்வாளனுக்கு தேவை. சரி, அடுத்தது விருப்பு வெறுப்பு. ஒரு திறனாய்வாளன் தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை திரித்து சொல்லக்கூடிய மனப்போக்கின தவிர்த்து தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். யார் சொன்னது? எலியட், டிஎஸ் எலியட். இன்னும் ஒரு படி மேல போய் அவர் என்ன சொல்றாரு? தனக்குரியதாக ஆக்கி கொள்ளக்கூடிய தன்னுணர்வை கண்டிப்பாக அழித்து விட வேண்டும். அது என்னுடையது, அது நான் சொன்னா அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. டீபர்சனலைசேஷன், இம்பர்சனல் அப்படிங்கிற அந்த புறவயப்படுத்துதலை அவர் வலியுறுத்துறாரு. அடுத்தது திறனாய்வாளனுக்கும் உள்ளார்ந்த சில உளப்பாங்குகள், ஒரு வகையான நோக்கம், அரசியல், இப்படி எத்தனையோ இருக்கும். இப்ப நான் திறனாய்வு செய்யறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு எனக்கும் உள்ளார்ந்த சிந்தனைகள் நிறைய இருக்கும், எனக்கான நோக்கங்கள் இருக்கும், அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், எத்தனையோ இருக்கும். அப்ப இப்ப நான் என்ன எல்லாத்தையும் மீறி நான் அதை கொண்டுட்டு வரணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதையும் மீறி கொண்டுட்டு வந்தாதான் அது ஒரு நல்ல திறனாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதி, சமயம், கட்சி, அரசியல், நட்பு, பதிப்பாளர், பத்திரிகை பின்னணி, சொந்த பந்தம், சொந்த ஊர், இது எல்லாத்துலயும் இதனுடைய பின்னணியில விருப்பு வெறுப்பை நம்ம ஒரு இலக்கியத்தின் மீது ஏற்படுத்தாம எல்லாத்தையும் தாண்டி ஒரு திறனாய்வாளன் ஒரு திறனாய்வை மேற்கொண்டால் மட்டுமே அந்த திறனாய்வு நல்ல முறையில் அமையும் இல்லையா? அடுத்தது பன்முகவியம். குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்துல ஒரே அணுகுமுறை அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு போர் ஆயிடும் இல்லையா? அப்போ ஒன்றிற்கு மேற்பட்ட அணுகுமுறைகள் இருந்தால் மட்டுமே சலிப்பூட்டாமல், அது ஒரு அணுகுமுறைனா நமக்கு சலிப்பூட்டுவது திறனாய்வாளனை கட்டுப்படுத்துவது போன்று அமையும்னு சொன்னவர் யாரு? வெயின்பூத். அப்ப திறனாய்வுல பன்முகவியம் அப்படிங்கிற கொள்கையை வலியுறுத்தியவர் யார்? வெயின்பூத். திறனாய்வாளர்களிடம் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றனவா? ஒருவேளை இதனால கருத்து வேற்றுமை வரும், சச்சரவுகள் வரும், வரட்டுமே, அதனால திறனாய்வு நல்ல முறையாக அமையும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. குறிப்பிட்ட அணுகுமுறை குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்திற்கு மிகவும் ஏற்புடையதா இருக்கலாம், அது இன்னொரு இலக்கியத்துக்கு பொருந்தாம போயிடலாம். அப்ப அணுகுமுறை எதற்கு பொருந்தும்? மிகச்சரியாக பொருந்தும். இது எல்லாத்தையும் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு அணுகுமுறை ஒரு இலக்கியத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், ஒன்றிற்கு மேற்பட்ட இலக்கியத்திற்கு பொருந்தாது. அப்படி பொருந்தாம போகக்கூடிய இலக்கியங்களும் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எந்த இலக்கியத்திற்கு எந்த அணுகுமுறை பொருந்தும், மிகச்சரியா பொருந்துங்கிறத நம்ம கணிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம திறனாய்வையும் மேற்கொள்ளணும். அதை விட்டுட்டு அவங்க அந்த திறனாய்வுக்கு அந்த சிலப்பதிகாரத்திற்கு அறநெறி அப்படிங்கிற அணுகுமுறையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். நானும் சீவக சிந்தாமணி எடுத்துக்கிறேன், நானும் என்ன பண்றேன், அறநெறிங்கிற அணுகுமுறையை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னா அது தவறா போயிடும். ஒரு திறனாய்வு கொள்கை அல்லது கருத்து நிலை ஒரு படைப்புக்கு முழுமையாக பொருந்தாத போது கண்டிப்பா இன்னொரு திறனாய்வு தேவை, அதாவது இன்னொரு கருத்து நிலைங்கிறது கண்டிப்பா அவசியம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி இலக்கியத்திற்கு பல விளக்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வரையறைகள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பரிமாணங்களும் உண்டு. சரி, அடுத்தது அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பரிமாணங்கள் அப்படின்னா அததான் நம்ம பன்முகவிய திறனாய்வுன்னு சொல்லுவோம். அப்ப பன்முக திறனாய்வுனா என்ன? இந்த சஞ்சரப்பட்டிக்குள்ளார போட்டு எல்லாத்தையும் ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுறதா கிடையாது. குறிப்பிட்ட படைப்பு பற்றிய ஒரு முழுமையான கருத்து நிலையை வாசகன் மனதிலாக்கி கொள்ள வேண்டும். அதற்கேற்ப அந்த படைப்பினுடைய பல்வேறு பண்புகளுக்கு பொருத்தமுறை ஒன்றிற்கு மேற்பட்ட திறனாய்வு முறைகளை, இப்ப கம்பராமாயணம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்திற்கு இந்த கம்பராமாயணம் பற்றிய ஒரு முழுமையான கருத்து நிலையை நான் மனசுல வச்சுக்கிட்டு அந்த கம்பராமாயணத்திற்கு ஏற்ப பல்வேறு பண்புகளுக்கும் பொருத்தமுறை ஒன்றிற்கு மேற்பட்ட திறனாய்வு முறைகளை குறைஞ்சது எத்தனை எடுத்துக்கணும்? 2 எடுத்துக்கணும். முழுமையாக இணைத்து ஆனா 2னுடைய தனித்துவமும் சிதைவுபடாமல் திறனாய்வு செய்வதற்கு பெயர் யாது? பன்முக திறனாய்வு. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணுகுமுறைகள் அல்லது கொள்கைகளை ஒரே தளத்துல பயன்படுத்துவது சிரமமா இருந்தாலும் ஆனா அது நல்ல அறிவும் ஆழ்ந்த அறிவு கொண்டவர்களுக்கு அது எளிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே டெரி ஈகிள்டன் என்ன சொல்றாரு? இலக்கிய திறனாய்வில் பல வழிமுறைகள் தொடர்பு பட்டு கிடக்குது, ஆனா இவற்றிற்கிடையே பொதுவாக உள்ள சிறப்பம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதுவுமே இல்ல
அப்படின்னு சொல்றாரு. அப்ப திறனாய்வுன்னு எடுத்துக்கிட்டா பல வழிமுறைகள் கண்டினியூட்டியா தொடர்பு பட்டு கிடக்குது. ஆனா பொதுவான பண்புனா நம்ம ஏதாவது பார்க்க முடியுமா சிறப்பம்சம்னு? எதுவுமே கிடையாது. அப்ப பன்முகவியலை மறுத்து உரைத்தவர் யாரு? ஈகிள்டன் அப்படிங்கிற நபர். இன்னொரு பரிமாணம் ரொம்ப முக்கியம். அதாவது திறனாய்வு இலக்கியமும் பேசிக்கா அடிப்படையா பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கமைவு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரு ஒழுங்கான அமைப்பை கொண்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அது திறனாய்வா இருக்கட்டும், இலக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வரிசைப்பட அமைஞ்சிருக்கும். படிக்க படிக்க நமக்கு பொருள் கொடுக்கும். அதே மாதிரிதான் திறனாய்வும். அப்ப அது ஒழுங்கமை, ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்திற்கு நிறுவனம் அல்லது நிறுவனமே அப்படின்னு சொன்னவர் யாரு? ஈகிள்டன். அப்ப திறனாய்விலும் இலக்கியம் பற்றிய அனுமானங்களிலும் நிறுவனம் அப்படிங்கிற பண்புகளும் உண்டு. அப்ப நிறுவனம்ங்கிற பண்பு திறனாய்வுல மட்டும்தான் இருக்கா? கிடையாது. இலக்கியத்திலும் இருக்கு, திறனாய்விலும் இருக்கு. இந்த 2 இடத்துலயுமே நிறுவனம் என்பதற்குரிய பண்புகள் உண்டு. இந்த நிறுவன அமைப்பு தான் இலக்கியத்திற்கு என்ன மதிப்பு ஏற்படுத்தி கொடுக்குது? இலக்கிய மதிப்பு அப்படிங்கிற ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றவர் யார்? ஈகிள்டன். கேள்வி இதுல இருந்து எப்படி வரும்? ரொம்ப முக்கியம். பின்வரும் எவை இலக்கியத்திற்கு இலக்கிய மதிப்பு என்ற தகுதியை அமைத்து தருவதாக ஈகிள்டன் குறிப்பிடுகிறார்? ஒழுங்கமைவு, நிறுவனம், பன்முகத்தன்மை, பல்துறை சார்பு. இப்படி கேட்டா கண்டிப்பா நமக்கு என்ன ஆயிடும்? கன்ஃபியூஷனை ஏற்படுத்திடும். அப்ப இந்த நிறுவன அமைப்பு தான் இலக்கியத்திற்கு என்ன மதிப்பை கொடுக்குது? இலக்கிய மதிப்புங்கிற தகுதியை தருவதாக சொன்னவர் யார்? ஈகிள்டன். இந்த மதிப்பு தானாக வர்றது கிடையாது. ஷேக்ஸ்பியரின் நாடகத்திற்கு தானா மதிப்பு வந்துடல. இலக்கிய திறனாய்வு உட்பட இலக்கியம் என்ற நிறுவனம் தான் அதுக்கு என்ன பண்ணிருக்கு? மதிப்பு அமைச்சு கொடுத்திருக்கு. ஷேக்ஸ்பியர் மேதை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ விவாதங்கள் கருத்துக்கள் வந்திருந்தாலும் திறனாய்வுங்கிற எல்லைக்குள்ளார எல்லாத்தையும் கொண்டுட்டு நம்ம அடக்கிடலாம். இலக்கிய திறனாய்வு நிறுவனமாக்கப்பட்ட குறிப்பிட்ட சில இலக்கிய விதிமுறைகளுக்கேற்ப நூல்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது, வடிவமைக்கக்கூடியது, திருத்தக்கூடியது, மீண்டும் ஒரு நூலாக எழுதக்கூடியது. அப்ப இலக்கிய திறனாய்வுனா நம்ம என்ன சொல்றோம்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அடிப்படையில புக்கை நம்ம சூஸ் பண்ணணும். அதுபடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வடிவமைக்கணும், அதை கரெக்ஷன் பண்ணணும், மறுபடியும் இன்னொரு புத்தகமா நம்ம எழுதணும். இதுதான் திறனாய்வு. சரிங்களா? அது சொன்னது யாரு? ஈகிள்டன். ரொம்ப முக்கியம். திறனாய்வு என்பது டேஸ். திறனாய்வு என்பது ஒரு பகர்மொழி, ஒரு சொல்லாடல், ஒரு வகையான அதிகாரத்தை அல்லது சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். அப்ப திறனாய்வு என்பது டேஸ் அல்லது பின்வருவனவற்றுள் டேஸ் என்பது ஒரு பகர்மொழின்னு கேட்கலாம். இலக்கியம், திறனாய்வு, விமர்சனம், இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். திறனாய்வு என்பது ஒரு பகர்மொழி, விமர்சனம் வராது. வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்ப திறனாய்வு என்பது டேஸ் ஒரு பகர்மொழி, ஒரு சொல்லாடல், ஒரு வகையான அதிகாரத்தை அல்லது சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தன்மை. அதன் அதிகாரம் பல தளங்கள்ல இயங்கக்கூடியது. ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி. பல்துறை சார்பு. பல்துறை சார்புனா என்ன? ஒன்றிற்கு மேற்பட்ட துறைகளின் நெறிமுறைகளை தழுவி வரக்கூடியதுதான் திறனாய்வு. பல்துறை திறனாய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த பல்துறை திறனாய்வை பத்தி சொன்னது யாரு? ஜொனாதன் குல்லர் அப்படிங்கிற நபர். ஜொனாதன் குல்லர் என்ன சொல்றாரு? 2 வகையாக இதை வரையறை செய்யறாரு. முதலாவது வகை என்ன? வரலாற்று சூழல், வரலாற்றியல் அளவிலான கருத்துக்கள், ஒலி அமைப்புகள் போன்ற பிற துறை கருத்துக்களை திறனாய்வுல எடுத்தாளுதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா திறனாய்விலும் இது மாதிரியான எடுத்தாளுதலை நம்மளால பார்க்க முடியும். அதனால இது சிறப்புக்கு உரியது கிடையாது. அப்ப வரலாற்று சூழல், வரலாற்றியல் அளவிலான கருத்துக்கள், ஒலி அமைப்புகள், இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம திறனாய்வு மேற்கொண்டோம்னா அது அந்த அளவுக்கு பொருத்தமா இருக்காது. 2வது வரையறை தான் ஏற்படுது. 2வது வரையறை என்ன சொல்லியிருக்காங்க? வேறு துறை சார்ந்த வழிமுறைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்தாளுதல் ரொம்ப முக்கியம். அப்ப வேறு துறையை சார்ந்தது அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கணும்? அதனுடைய நெறியல் சார்ந்த வழிகாட்டுதல்களையும் ஆற்றல்களையும் தான் நம்ம எடுத்துக்கணும். இதை சொன்னது யாரு? ஜொனாதன் குல்லர். சரிங்களா? அடுத்தது, இத்தகைய திறனாய்வுல ரொம்ப முக்கியமான நபர் யாரு? கென்னத் பர்க். நிறைய பேர் முக்கியம். அதுல A.O. லவ்ஜாய், கென்னத் பர்க், எட்மண்ட் வில்சன், லியோனல் ட்ரில்லிங், இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். அதுல கென்னத் பர்க் ரொம்ப சிறந்த உதாரணம். ஒன்றிணைவான இலக்கிய கொள்கை ஒன்றை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமானது மார்க்சிய கோட்பாடுகளுக்கும் ஃப்ராய்டிய கோட்பாட்டிற்கும் இடையே நெருக்கமான மன உறவை ஏற்படுத்த முயற்சி பண்ணவர் யாரு? கென்னத் பர்க். ரொம்ப முக்கியம். இலக்கியம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு, இலக்கியம் என்பது ஒரு வகையான சடங்கு, இலக்கியம் என்பது ஒரு வகையான போர் தந்திரம்னு விளக்கம் கொடுத்தவர் யார்? கென்னத் பர்க். இது வருஷம் நம்ம படிச்சிருப்போம். இப்ப தவறான பயன்பாடு. திறனாய்வுல தவறுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்மைதான். எல்லாத்துக்குமே அடிஸ் இருக்கும். பல சமயங்கள்ல அது தவறாக பயன்படுகிறது, தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. கண்டிப்பா இதை நம்ம என்ன பண்ணணும்?
தவிர்க்கணும். அப்ப தவறுகள் நடக்கக்கூடிய பட்சத்துக்கு அதை தவறா நம்ம பயன்படுத்தவோ தவறா புரிஞ்சுக்கவோ சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க தப்பாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அது சரியா தவறாங்கிறத நம்ம தான் முடிவுக்கு வரணுமே ஒழிய அவங்க தப்பா சொல்லிட்டாங்க அதனால அது தப்புன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பாரு, உதாரணத்திற்கு நான் தவறு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன்னா நீங்க ஒரு விஷயம் தவறுன்னு சொன்னா அதை நான் அப்படியே ஏத்துக்க கூடாது. நான் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த ஆலோசனைகளை நான் தான் எடுத்து நான் தான் முடிவுக்கு வரணுமே ஒழிய ஒருத்தவங்க சொல்றத நான் என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. அப்ப திறனாய்வுல தவறு ஏற்படலாம். ஆனா அது தவறாக பயன்படுகிறது, தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதை தான் நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்கணும். அதனால எந்த இடத்துலயுமே எல்லா துறைகள்லயும் தவறுகள் ஏற்படுவது இயல்புதானே. அறிவியல் துறைகள்லயும் பல தவறுகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் சரியான ஒரு கண்டுபிடிப்பே நமக்கு நடக்கும். அதே மாதிரிதான் திறனாய்வும். இதை எழுத்து அப்படிங்கிற இலக்கிய இதழ்ல சொன்னவர் யார்? மு. பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சொற்கள்ல இருந்து சொல்லலாம். தவறான விமர்சனம் என்று கூறும் பொழுது விமர்சகன் தவறான பாதையில் சென்று விட்டான் என்றோ வாசகரை தவறான பாதையில் அழைத்து செல்கிறான் என்றோ உடனே பொருள் கொள்வது தவறு. சொன்னவர் யாரு? மு. பழனிசாமி. அப்ப தவறான விமர்சனம் இது தப்புப்பா அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாத்தையும் தவறான பாதைக்கு கூட்டிட்டு போறோம், வாசகரை தவறான பாதைக்கு அழைத்து செல்லுதல், விமர்சகன் தவறான பாதையில சென்று விட்டான், அப்ப நான் தவறான பாதைக்கு போறேன், உங்களையும் தவறான பாதைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. விமர்சகனது நோக்கத்தை நம் மனோபக்குவத்திற்கு ஏற்ப கூட்டியோ குறைத்தோ மதிப்பிட்டு தவறான வழியில உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கறதான் பொருள். நான் சொல்றது ஒரு சில பேத்துக்கு சரியா இருக்கலாம், ஒரு சில பேத்துக்கு தப்பா இருக்கலாம். தப்பா தெரியறவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி யாரும் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு. ஒரு சில பேரு புரிஞ்சுக்கிட்டவங்க இல்ல அவங்க சரியான பாதையை தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உடனே என்கிட்ட தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அப்ப தவறான விமர்சனம் சொல்லும் பொழுது நான் தவறான பாதையில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல, உங்களை தவறான பாதையில கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய மனோபக்குவத்திற்கு ஏற்ப யாரோ ஒருத்தவங்க நான் என்னுடைய அந்த தன்மையை கூட்டியோ குறைச்சோ சொல்லலாம், சரிங்களா? அதுதான் அதனுடைய பொருளை தவிர்த்துட்டு தவறுங்கிறது அந்த இடத்துல கிடையாது. அப்ப நம்முடைய சுயமதிப்பும் விமர்சகனது மதிப்பும் இரண்டும் கூடி கலந்து தவறான ஒரு ரசாபாசத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த விமர்சனம் அந்த அளவிற்கு தவறானதாகவோ சரியானதாகவோ நமக்கு தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய மதிப்பையும் அவங்க சொல்றது சரியா தப்பான்னு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த விமர்சகனது மதிப்பும், அப்ப என்ன விமர்சனம் பண்ணக்கூடிய இன்னொரு நபர் சொன்ன மதிப்பும் நீங்க என்னைய பத்தின விமர்சனம், அதாவது நீங்க உண்மையாலுமே சொன்னது சரியாங்கிறத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பட்சத்துக்கு ரெண்டும் கலந்து ஒரு விஷயம் ஏற்படுது இல்லையா, அதுல ஏற்படக்கூடியதான் சரியோ தவறோ, அதுக்கு நீங்க தான் சரியோ தவறோங்கிற முடிவுக்கு நீங்க தான் வரணும். அப்பதான் அது சரியான முடிவாக தோன்றும். நாமே நேரடியாக ஒரு ஆசிரியரை குறித்து அவருடைய நூல்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாம அந்த ஆசிரியர் குறித்து விமர்சகன் என்ன கூறியிருக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய தருவாயில விமர்சனத்தை நாம தவறாக உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனா அதே சமயத்துல ஆசிரியர்கள் குறித்தும் அவர் தம் புத்தகங்கள் குறித்தும் தெரிந்து கொள்ள வேறு ஆதாரங்களை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்வது மிகைப்படுத்தி கூறக்கூடிய குற்றம். அப்ப இதுல நல்லா பாருங்க, இப்ப நான் நேரடியா ஒரு ஆசிரியரை குறித்தோ இப்ப என்ன பத்தியோ அல்லது என்னுடைய வகுப்புகளை பத்தியோ தெரிந்து கொள்ள நீங்க முயற்சி பண்ணாம யாரோ ஒரு நபர்கிட்ட போய் ஒரு சஜஷன் கேக்குறீங்க, இந்த மாதிரியான தன்மைகளை கேக்குறீங்க, எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது என்ன பத்தின விமர்சனங்களை அவங்க ஏதோ ஒரு வகையில சொல்லியிருக்கலாம் இல்லையா, அது மட்டும் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய தருவாயில விமர்சகன் அந்த விமர்சனத்தை நாம தவறாக உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு நமக்கு ஆகாது. அப்போ அவங்க தப்பா சொல்லியிருக்காங்கிறதுக்காக வேண்டி நீங்க தவறாக அதை நீங்க என்ன பண்ண உபயோகப்படுத்திக் கொள்றீங்க அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. அதே சமயத்துல ஆசிரியர்கள் குறித்து அவர் தம் புத்தகங்கள் குறித்தும் தெரிந்து கொள்ள வேற ஆதாரங்களை நீங்க நம்பி உங்களுக்கு தேவைன்னா நீங்க வேற ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்கக்கூடாது, நீங்க யார்கிட்டயே வரணும், நேரா நம்ம கிட்டதான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய முக்கியமான வேலை இலக்கியத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்வதை அல்லாமல் அதை விட்டு சுற்றி வளைத்து தொடர்பு கொள்வது அல்ல. அததான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ நான் உதாரணமா என்ன சொல்லியிருக்கேன், நீங்க இந்த இடத்துல இலக்கியத்தை பொருத்தி பார்த்துக்கோங்க, உங்களையுமே பொருத்தி பார்த்துக்கோங்க. விமர்சனத்தையும் விளக்கங்களையும் படித்து விட்டு அதன் மூலம் ஒரு நூலை பற்றி தெரிந்து கொள்வதிலே இன்னும் ஒரு தீமை இருக்கு. இப்ப நான் யாரோ ஒருத்தவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்திற்கு அதை மட்டும் கேட்டுக்கிட்டு
அது சரி தப்புன்னு நீங்க முடிவு பண்றதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஒரு புத்தகம் குறித்து மற்றொருவருடைய கருத்தை நாம் அப்படியே ஒத்துக்கிறோம். அப்ப என்ன பற்றிய கருத்துக்களை நீங்க தான் வந்து அனுபவிச்சு முயற்சி பண்ணணுமே தவிர்த்து யாரோ ஒருத்தர் சொல்றதை பத்தி நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதாவது அனுபவிக்க கூடாது. அதை பத்தி நீங்க முடிவுக்கு வரக்கூடாது. அதே மாதிரிதான் ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சு பொருள் கொள்வதுதான் சிறந்தது. யாரோ ஒருத்தவங்க புரிஞ்சு படிச்சு அது தவறு, நிறைய தப்பு இருக்கு. ஒருத்தவங்களுடைய மெட்டீரியல் யாராவது ஒரு சென்டரோடைய மெட்டீரியல் கொடுத்திருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க அந்த சென்டருக்கு பிடிக்காத ஒரு நபரா இருக்கலாம். அவங்க வந்து இல்ல அவங்க கொடுக்கறது அத்தனையும் தப்புன்னு ஏதோ ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம். உடனே நம்ம அந்த நிமிஷமே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருவோம், தீர்ப்புக்கு வந்துருவோம். நம்மளே தீர்ப்பாளியாக மாறிடுவோம். இல்ல அவங்க சொல்றதெல்லாம் தப்பு, எனக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்க மூளையாகத்தான் நீங்க செயல்படுறீங்க. நீங்க போய் என்ன பண்ணல, அதை அனுபவிச்சு பார்க்கல. அப்ப நீங்க போய் அதை அனுபவிச்சு பார்க்கணும். ஒரு புத்தகம் குறித்து மற்றொருவருடைய கருத்தை நம்ம அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில நம்ம சிக்கக்கூடிய வழி இருக்கு. கெட்டிக்கார விமர்சகர் நம்மை அந்த சூழலுக்கு ஆளாக்கிடலாம். ஒரு கெட்டிக்கார நபர் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி பேசலாம். விமர்சகர் ஒரு மேதாவியாகவோ அல்லது அதிகம் படித்து பண்பட்டவராகவோ இருக்கக்கூடிய பட்சத்திற்கு அது சாத்தியம். அவங்க எவ்வளவு பெரிய டேலண்டடான பர்சன், கிட்டக்க ரிசல்ட்டுக்கு போயிட்டு கிட்டக்க வெளியில வந்துட்டாங்க, அவங்க சொன்னா வந்துட்டு சரியா இருக்கும், தப்பா இருக்காது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வருவோம் இல்லையா? அதுதான். அப்ப அந்த விமர்சகர் கூறியதை முற்றிலும் சரின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு ஆளாயிரும். ஆனா அந்த விமர்சகரின் விளக்கங்களை படிச்ச பிறகு மூல புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டா நம் சொந்த மனப்பாங்கு மூலமாக அல்லாமல் அந்த விமர்சகரின் மனப்பாங்கு மூலமா தான் நம்ம படிப்போம். ஒருவேளை நீங்க நேரா வந்து அனுபவிச்சு ஃபீல் பண்ணி நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் நம்ம முற்பட்டாலும் அவங்க சொன்னது ஆழ் மனசுல நமக்கு பதிஞ்சிரும். நீ நல்லதாவே சொல்லி கொடுத்தாலும் இல்ல அவங்க சொல்றது சரியில்லைங்கிற அந்த மனப்போக்கு நமக்குள்ளார பதிஞ்சிரும். இது வாசகனின் வாசிப்பை தவறாக கொண்டு போய் வெட்டக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அப்போ ஒரு திறனாய்வினை எதிர்கொள்கிற பொழுது வாசகன் முழுக்க அதன் வழியிலேயே போய்விடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. அப்ப நீங்க படிச்சு நீங்க தான் புரிஞ்சுக்கணுமே தவிர்த்துட்டு யாரோ ஒருத்தர் திறனாய்வு செஞ்சிருக்கிறாரு, அந்த திறனாய்வு அடிப்படையாக வைத்து நீங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறதா இதனுடைய கருத்து. இன்று திறனாய்வு சக்தி வாய்ந்த ஒரு தனித்துறை, வளர்ந்து வரக்கூடிய சமூக அரசியல் சிந்தனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை முறை, அதன் சக்தியையும் பரப்பினையும் தேவையையும் புரிந்து கொண்டு அதனை தனக்கு உகந்ததாக பயன்படுத்தி கொள்வது வாசகரினுடைய திறமையை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, திறனாய்வுங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார நிக்கிறது கிடையாது, நீண்டு கொண்டே செல்லும். இலக்கியத்தின் மீது அமைய வேண்டிய திறனாய்வு சில சமயங்கள் அதனை புறம் தள்ளி விட்டு போகக்கூடியதுங்கிறது உண்மைதான். நவீனத்துவம் நெருக்கடிக்குள்ளாகி பின்னை அமைப்பியலிலும் பின்னை நவீனத்துவமும் தோன்றிய பிறகு பன்முக வாசிப்புகள், மறுவாசிப்புகள், மறுபணுவல்கள், எதிர்பணுவல்கள் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் அல்லது கருத்தியல்கள் தோன்றுவிட்டது. இப்ப புதுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நவீனமயப்படுத்துறோங்கிற அந்த தன்மையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தடவை வாசிச்ச புத்தகத்தை மறுபடியும் இன்னொரு முறை, அதுக்கப்புறம் இன்னொரு முறை மறுவாசிப்பு, இன்னொரு நூல், புதுசா ஒரு நூல், அதுக்கு எதிராக ஒரு நூல், இப்படின்னு சொல்லி ஒன்றிற்கு மேற்பட்ட நூல்களை நம்ம எழுதக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக இலக்கியத்தை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு திறனாய்வு பரந்த உலகத்துல தெரியுது. அப்ப இன்று ஒரு தனித்துறையாக தனியான சமூக பண்பாட்டு சிந்தனை வடிவமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இலக்கிய திறனாய்வாளர் என்று கருதப்படக்கூடிய பல பேரு சமூகவியல் துறை சிந்தனையாளர்களாக தத்துவவியலாளராக தான் இருக்கிறாங்க. மேலைநாட்டு சிந்தனை உலகத்துல இதற்கு உதாரணமா நம்ம இன்னைக்கு இலக்கிய திறனாய்வாளர்கள்னு சொல்லக்கூடிய பல பேர் எப்படி இருக்காங்க, சமூகவியல் துறை சார்ந்த சிந்தனையாளர்களாக தத்துவவியலாளர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப மேலைநாட்டு சிந்தனை உலகத்துல இந்த மாதிரி சமூகவியல் சார்ந்தவர்களாகவும் தத்துவவியல் துறை சார்ந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாரு? ரொம்ப முக்கியம், டெரிடா, பூகோ, உம்பர்டோ ஈகோ, போதிலர், ஜேம்சன் உள்ளிட்ட நபர்கள். தமிழ்லையும் இப்பேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. திறனாய்வினுடைய எல்லைகள் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார உட்பட்டது கிடையாது. நவீனத்துவம், பின்னை நவீனத்துவம் அப்படிங்கிற தன்மை தோன்றியதற்கு அப்புறம் அது வளர்ந்த வண்ணம் தான் இருக்கு. சுதந்திரமானவை சிந்தனைகளின் பரப்பும் இலக்கியத்தின் வெளிப்பாடுகளும் வாசிப்புகளின் பரிணாமங்களிலும் விரிவடைந்து போகிற போது இது தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகிறது. அது மட்டுமில்லாமல் இயல்பானதும் கூட. ஏன்னா இலக்கியம் அப்பேற்பட்டது. அப்ப இலக்கியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு திறனாய்வும் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில அமையணும் அப்படிங்கறதா இவங்களுடைய கருத்துக்கள். சரிங்களா? சரி, மொத்தம் இப்ப 12 பகுதிகள் முடிச்சாச்சு. இப்ப ஜெனரலான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல பின்னாடி இருந்து போவோம். நீளும் எல்லைகள், இதுல எந்தெந்த அறிஞர்கள் வராங்க? டெரிடா, பூகோ, உம்பர்டோ ஈகோ, போதிலர், ஜேம்சன், இந்த நபர்கள் வராங்க. தவறான பயன்பாடுல யாரு வரா? எழுத்து அப்படிங்கிற இலக்கிய இதழ்ல பணியாற்றக்கூடிய பழனிசாமி அப்படிங்கிறவர் வர்றாரு. இவர் என்ன விஷயத்த சொல்றாரு?
தவறான விமர்சனம் சொல்லக்கூடிய தருவாயில விமர்சகன் தவறான பாதையில சென்று விட்டான் என்றோ வாசகரை தவறான பாதையில அழைத்து செல்கிறான் என்றோ உடனே பொருள் கொள்வது தவறு. விமர்சகனது நோக்கத்தை நாம் நம் மனோபக்குவத்திற்கேற்ப கூட்டியோ குறைச்சோ மதிப்பிட்டு தவறான வழியில உபயோகப்படுத்திக் கொள்கிறோம்ங்கிறது தான் பொருள்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது தவறான பயன்பாடு முடிஞ்சு போச்சா? வேற யாரு இருக்கா? பல்துறை சார்பு. பல்துறை சார்புனா யார சொல்லலாம்? ஜொனாதன் குல்லர். எத்தனை வகையை பயன்படுத்துறாரு? 2 வகையை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுல 2வது வகை ரொம்ப முக்கியம். அதாவது வேறு துறை சார்ந்த வழிமுறைகளையும் கோட்பாடுகளையும் எழுத்தாளுதல் அப்படின்னு சொல்றாங்க. கருத்துக்களை எடுத்தாள்றது கிடையாது, அதனுடைய நெறியியல் சார்ந்த வழிகாட்டுதல்களையும் ஆற்றல்களையும் எடுத்தாழ்வது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இத்தகைய திறனாய்வுல, அதாவது பல்துறை சார்பு திறனாய்வியல்ல ஈடுபடக்கூடிய அறிஞர்கள் வேற யாரு? லவ்ஜாய், கென்னத் பெர்க், எட்மண்ட் வில்சன், லியோனல் ட்ரில்லிங். இதுல ரொம்ப முக்கியமான நபராக கருதப்படக்கூடியவர் யாரு? கென்னத் பெர்க். அவர் என்ன சொல்றாரு? தொடக்கத்துல மார்க்சிய கோட்பாடுகளுக்கும் பிராய்டிய கோட்பாட்டுக்கும் இடையே நெருக்கமான மன உறவை ஏற்படுத்த முயற்சி பண்ணிருக்கிறவர் கென்னத் பெர்க். இலக்கியம் என்பது ஒரு குறியீட்டு செயல்பாடு, இலக்கியம் என்பது ஒரு வகையான சடங்கு, இலக்கியம் என்பது ஒரு வகையான போர்த்தந்திரம் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்தவர் யார்? கென்னத் பெர்க். வெரி குட். தமிழ்ல பல்துறை ஆராய்ச்சி யார் ஈடுபட்டிருக்கிறா? வையாபுரி பிள்ளை, தேப்போமி, வனமாமழை, கைலாசபதி, கலாநிதி கைலாசபதி. இன்னொரு பரிமாணம் அப்படின்னு வந்தா யார சொல்லலாம்? ஈகிள்டனை சொல்லலாம். ஈகிள்டன் திறனாய்வும் இலக்கியமும் அடிப்படையில ஒரு ஒழுங்கமைவு அப்படின்னு சொல்றாரு. நிறுவனம்னு வந்தாலே அவர்தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அரசியல் அதிகாரம் என்ற மையத்திலிருந்து ஒரு புதிய கோணத்துல விளக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டாலும் அது ஈகிள்டன் தான். அதுல வேற எதுவுமே ஆள் கொடுக்கல. அதே மாதிரி பன்முகவியல் என்பதனை மறுக்கக்கூடியவர் யாரு? ஈகிள்டன். ரொம்ப முக்கியம். இலக்கிய திறனாய்வுல பல வழிமுறைகள் தொடர்பு பட்டு கிடக்கிறது, ஆனால் இவற்றிற்கிடையே பொதுவாக உள்ள சிறப்பம்சங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு? ஈகிள்டன். இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பன்முகவியல் திறனாய்வு அப்படின்னா என்ன? குறிப்பிட்ட படைப்பு பற்றிய ஒரு முழுமையான கருத்து நிலையை வாசகன் மனதில நிறுத்தி கொள்ளணும். அதற்கேற்ப அந்த படைப்பினுடைய பல்வேறு பண்புகளுக்கும் பொருத்தமுறை ஒன்றிற்கும் மேற்பட்ட திறனாய்வு முறைகளை குறைஞ்சது 2 முழுமையா இணைச்சு, ஆனா அதனுடைய தனித்துவம் சிதையாமல் நம்ம திறனாய்வை மேற்கொள்ளணும். அதற்கு பெயர் டாஸ், பன்முக திறனாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திறனாய்வாளனுக்கு ஒரே அணுகுமுறை தான் அப்படிங்கிறது சலிப்பூட்டுவது, திறனாய்வாளனை கட்டுப்படுத்துவது. யார் சொன்னது? பெயின் பூத் அப்படிங்கிறவர் சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி திறனாய்வாளன் தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை திரித்து கூறக்கூடிய மனப்போக்கினையும் தவிர்த்து தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்னு சொன்னவர் யாரு? டிஎஸ் எலியட். அவ்வளவுதான். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிருப்பீங்க. இந்த 4 முறை இதை திருப்பி நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலே இதுல இருந்து வாழ்நாள்ல உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. திருப்பி திருப்பி உங்களால படிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, இந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க ஆழ் மனசுல உங்களுக்கே தெரியாம அது வந்துரும். அந்த அளவுக்கு. ஏன்னா 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு அதுவா உங்களை அறியாமலே அந்த விஷயங்கள் எல்லாம் ஆழ் மனசுல பதிஞ்சிரும். அடுத்தது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா திறனாய்வினுடைய வகைகள். திறனாய்வினுடைய வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதலாவதாக விளக்கமுறை திறனாய்வு. ரொம்ப முக்கியமான வினா. அப்ப விளக்கம் அப்படின்னா என்ன? எதுக்காக விளக்கம் கொடுக்கிறோம்? ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட சூழல் அமைவுல தோன்றக்கூடிய இலக்கியங்கள் அடுத்த சூழல் அமைவுகள்ல மற்ற நபர்களுக்கு புரியாம போயிடுது. உதாரணத்துக்கு சங்க இலக்கியங்கள்ல அந்த சூழல்ல அமைந்த புலவர்களுக்கு அது எளிமை வாய்ந்ததாக இருக்கலாம். ஆனா 20ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய நமக்கு அது கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அப்ப யாரேனும் ஒருவர் அதை விளக்கி சொன்னால் நன்முறையாக அமையும் அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் விளக்கி சொல்றாங்க இல்லையா, அததான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம், விளக்க முறை. இப்ப இதே புத்தகம் நீங்க படிக்கிறதுக்கும் நான் ஒரு முறை சொல்லி நீங்க படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நான் சொல்றதுக்கு பேரு தான் என்னது? விளக்கமுறை திறனாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கமுறை திறனாய்வுன்னா என்னன்னு புரியுதா? சரி. அப்ப இப்பொருள் இத்தன்மைத்து இதனால் கொல்லப்படுவது அல்லது அறியப்படுவது இது அப்படிங்கிற முறையில புதிய சூழலுக்கு மாறிய தேவைக்கு மேற்ப ஒரு பொருளை சரியா புரிஞ்சுக்கவோ அதை மேலும் கூடுதலாக தெரிஞ்சுக்கவோ உதவக்கூடிய வகைகளை அந்த பொருளை வேறு சொற்கள்ல திரும்பியும் நீங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? விளக்கமுறை. இப்ப இந்த புத்தகத்துல உள்ள பொருள் இதுதான்ப்பா, இப்படிதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புதிய சூழலுக்கும் மாறிய தேவைக்கும் ஏற்ப ஒரு பொருளை இப்ப வந்து 20ஆம் நூற்றாண்டு சூழல் ஆயிடுச்சு. அப்ப இந்த சூழலுக்கு ஏற்பவும் மாறி வரக்கூடிய தேவைக்கு ஏற்பவும் இந்த பொருளை நம்ம சரியா புரிஞ்சுக்க, அதை கூடுதலாக இந்த பொருளை பத்தி இன்னும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி
நம்ம இத நம்ம இன்றைய பாஷைகள்ல நம்ம திருப்பி வேறு சொற்கள்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் நமக்கு என்னன்னு பெயர்? விளக்க முறை. எனக்கு புரியல, திருப்பி சொல்லு, வேற வகையில சொல்லு அப்படின்னு நம்ம கேட்போம். யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, இல்ல எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, எனக்கு புரியல, திருப்பி மீள சொல்லு, திரும்பி மறுபடியும் ஒரு தடவை சொல்லு, இல்ல வேற வார்த்தைகள்ல இதை சொல்ல முடியுமா, வேற மாதிரி இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் விளக்க முறை. நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா புரிஞ்சுதுங்களா? அப்ப திறனாய்வு பண்போடு கூடிய இதனை புலப்பாட்டு முறை திறனாய்வு அப்படின்னு சொல்றோம். புலப்படுத்துறோம். புலப்படாத ஒரு விஷயத்த நம்ம இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்றோம்? புலப்படுத்துறோம். அதற்கு பெயர் தான் புலப்பாட்டு முறை திறனாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். இதுல புலப்பாட்டு முறை திறனாய்வோடு தொடர்பு கொண்ட அறிஞர் யார் அப்படின்னா லியோன் லெவி அப்படிங்கிற ஒரு நபர். ஒரு பொருள் அல்லது ஒரு அனுபவம் குறிப்பிட்ட ஒரு முறையில் அல்லது மொழி அமைப்பில் அமைந்திருக்கும். இந்த புத்தகம் ஏதோ ஒரு மொழி அமைப்பில் அமைஞ்சிருக்கு. அவருடைய அனுபவத்தை அவர் நூலா எழுதியிருக்கிறாரு இல்லையா? அப்ப அந்த அனுபவம் ஒரு குறிப்பிட்ட முறையில அல்லது ஏதேனும் ஒரு சொல் அமைப்புல அவர் எழுதியிருக்கிறாரு. அப்ப அதன் மீது புதிதாக ஒரு ஒளிபாய்ச்சி அதனுடைய உண்மையையும் பல்வேறு பண்புகளையும் வேறு சொல் வடிவங்கள்ல இப்ப திருப்பி மீள நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம திருப்பி வேற சொற்களால நம்ம வடிவமைச்சு இதேதான் நானும் சொல்றேன். இதை விட்டு வெளியில இருந்து நான் எதுவும் ஒண்ணு புதுசா தேடி எல்லாம் சொல்ல கிடையாது. ஆனா புரியுற மாதிரி விளக்கத்தை நான் பல்வேறு சொற்களால நான் சொல்றேன் இல்லைங்களா? அதுக்கு பேரு தான் என்னன்னு அர்த்தம்? விளக்கவியல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதன் மீது ஒளிபாய்ச்சி அதனுடைய உண்மையையும் பல்வேறு பண்புகளையும் வேறு சொல் வடிவங்கள் அல்லது மொழி அமைப்புல வெளிப்படுத்துதலுக்கு பெயர் யாது? விளக்கவியல். ஒரு பணுவழுக்கு விளக்கமாக மாற்றாக இன்னொரு நூலை நம்ம தந்தோம்னா அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? விளக்க முறை அப்படின்னு அர்த்தம். அப்ப உரையாசிரியர்கள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அப்ப இல்லாதவர்களுக்குண்டான செல்வம் சான்றோர்களால் மதிக்கப்படக்கூடிய தன்மை கொண்டது. யார் இல்லாதவர்கள்? செருக்கும் சினமும் இல்லாதவர்களுடைய செல்வம்தான் சான்றோர்களால மதிக்கப்படக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இதுதான் இந்த குறளினுடைய பொருள். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது குற்றங்களை தவிர்த்தவர்களின், அந்த இடத்துல தவிர்ந்தவர்களின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது குற்றங்களை தவிர்ந்தவர்களின் செல்வம் பற்றிய திருக்குறள் வாசகம். 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த வாசகர்களுக்கு இந்த குறளினுடைய வாசகம் சரிவர சென்றிருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பரிமேலழகர் இந்த இடைவெளியை இட்டு நிரப்புறதுக்காக இணையான வேறொரு நூலை தன்னுடைய மொழியில கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? மதமும் வெகுளியும் காமமும், அதாவது வேறொரு சொற்களை நமக்கு வேறொரு சொல்லால இதை விளக்க முற்படுறார். இது உங்களுக்கு புரியல? செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. நான் சொல்றதுக்கு முன்னாடி வெறுமனை படிக்கும் போது இது புரிஞ்சிருக்காது. அப்ப இதை புரியறதுக்காக வேண்டி அவர் வேறு சொல்ல பயன்படுத்துறாரு. மதம் வெகுளி காமம் ஆகிய குற்றங்கள் இல்லாத அரசரது செல்வம் மேம்பாட்டு நீர்மையுடையது அப்படின்னு சொல்றாரு. இதுவும் உங்களுக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமும் கொடுக்கிறார்.